ப்ரெட்டை வச்சு வெஜ் பர்கர் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். 4-5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை துருவி ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக கேப்சிகம், தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பர்கரோட பன்னில் பண்ணியிருந்தா குட்டியாக எடுத்துருக்கலாம். நான் ப்ரெட்டில் பண்ணுறனால உள்ள ஸ்டஃபிங் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன். ஸ்டஃபிங்கை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு மைதாவில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு தோசைக்கல்லில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குட்டி பவுலில் சாஸையும் மயோனைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன்றா அடுக்கி எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் கொஞ்சமாக ஆனியன், கேப்சிகம் கட் பண்ணதை வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டஃப் பண்ண பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் மயோனைஸ் வச்சு இன்னொரு சைடு பிளேட்லேயுமே சாஸ் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வெஜ் பிரெட் பர்கர் ரெடி.